सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। நம்ம படிக்கிறது 23, 24, 25 மூன்று ஸ்லோகமும் பாராயணம் பண்ணுறோம். 24வதுலேருந்து தொடங்குறோம். சொல்லுங்க. உள்ளது உணர உணர்வு இன்மையால் உள்ளது உணர்வாகும் உந்தி பர உணர்வே நாமாக உள்ள உந்தி பர இருக்கும் இயற்கையால் ஈச அவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பர உபாதி உணர்வே வேறு உந்தி பர தன்னை உபாதி விட்டு ஓடுவதுதான் ஈசன் உணர்வதாம் உந்தி பர தானாய் ஒளிர்வதால் உந்தி பர. உபதேச சாரம் 23. சத்வபாசிகா சித்வவேதரா சத்தயாஹி சித்தயாஹ்யஹம் ஈசஜீவயோர் வேஷதீபிதா சத்வபாவதோ வஸ்து கேவலம் வேஷஹ மதர்சனம் ஈசதர்சனம் ஸ்வாத்மரூபத. ரொம்ப எளிமையான ஸ்லோகம் இது. உடனே புரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். விஷயம் தெரிஞ்சிடும், ஆனால் விட முடியாது. அந்த மாதிரி ஸ்லோகம். என்ன சொல்றாரு? இறைவனின் இயற்கையான சுரூபம், ஈஸ்வரன் சொல்றோமே, இறைவன் பிரம்மன், அந்த பரமாத்மா, அவருடைய இயற்கையான சுரூபம் என்ன? என்ன? சத்து சித்து. இங்க ரெண்டு தான் சொல்றார். ஆனந்தம் இப்ப சொல்லல. சத்தும் சித்தும். சத்து சித்து சொரூபமாக உள்ளதால் இறைவனுடைய சொரூபம் இயல்பு. இயல்புன்னா திணிக்கப்பட்டதில்லை, சுபாவம். சுபாவம் சுபாவம்னு நம்ம சொல்றோம் பெரும்பாலும். அதான் இது. சத்து சித்தாக உள்ள இயல்பு நிலையில் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரு வஸ்துவே. இப்போ ஒரு உண்மையை சொல்றாதீங்க. ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரு வஸ்து. எந்த இயல்புல? சத்து சித்து. நம்ம உதாரணத்துக்கு வாங்க, இந்த ஹால் ரூம் எதை சொல்றாரு? ஜீவன். ஹால் இறைவன். ரெண்டு பேருடைய சுபாவம். ஹால்ல என்ன சுபாவமோ அதுதானே ரூமும். ஆனா ரூம் இப்ப பிரிக்கப்பட்டு தெரியுது ஜீவனா. அது ஏன்னு சொல்றாரு இப்போ. அதுக்கு முன்னால இயல்பாவே ஈஸ்வரனும் ஜீவனும் இயற்கையிலேயே ஒண்ணுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்படின்னா இப்ப நீங்க உங்களை ஜீவன் சொல்லிக்கிறீங்கன்னு வைங்க, நீங்க எதுக்கு சமம்? சொல்லுங்க பயம் இல்லாம. அப்ப நீங்களாம் யாரு? கடவுள். உண்மை இதுதானே. ஜீவன் இசுக்கோல்ட்டு ஈஸ்வரன். இது ஜீவன் பேசப்பட்டுட்டே இருக்கு. நானும் கடவுள் தான் ஒரு காலத்துல. இப்பவும் கடவுளாக தான் இருக்கேன். என்னமோ எனக்கு தெரியாம இருக்குது. தெரிஞ்சது இதை விட்டுருவேன். அங்க போய் தெரியாம இருக்கிற வரைக்கும் லாபம் யாருக்கு? பிரகிருதிக்கு. அவன் ஆட்சி படைக்கிறான்ல. அதனால இது. அதனாலதான் விவேகானந்தர் ஒரு உண்மையை சொன்னார். ராஜயோகத்தில இருந்து. ராஜயோகத்துல சொல்லப்பட்டது அது.
அதான் ஆங்கிலத்தில் வடிவமைச்சு சொன்னார். அது என்னன்னா, ஒவ்வொரு ஜீவனும் தெய்வத்தன்மை பெற்றவர்கள். ஆமா, ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னா, இந்த டிவைன்னு தான் சொல்லணும், ஆனா பொட்டன்ஷியல் ஏன் சொல்லியிருக்காரு? பொருள்கள் இன்னும் மரமாகல, விதை. ஒரு ஆழ விதை கொண்டு வந்து இதான் விதை, இது என்ன விதை? ஆழ விதை. ஆழ விதையாக தான் பார்ப்பீங்க. இதில் ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கு அப்படி சொன்னால் யாரும் நம்புவாங்களா? இத்தோண்டு விதை கையில் வச்சுட்டு இதில் ஆலமரம் இருக்குங்கிறீங்க. அதில் ஆலமரத்தை உருவாக்க முடியும். எப்படி, எப்போ, என்ன செய்தால் உருவாக்கலாம்? தேவையானதெல்லாம் கொடுக்கணும், நரிஷ்மெண்ட். அதுதான் சாதனை. தேவையானதெல்லாம் கொடுக்கப்படுறோம் நமக்கு. நம்ம சாதிக்கிறதுக்கு நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. விவேகம் வேணும், வைராக்கியம் வேணும், சமம் வேணும், தமம் வேணும், நித்திய அனித்திய வஸ்து விவேகம் வேணும். இதெல்லாம் என்னன்னா, தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, அதான். உண்மையை சொல்லணும், அகிம்சையை கடைபிடிக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும், ஈஸ்வர பிரணிதானம் பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், கருணை வேணும், யாரையும் நொந்தக்கூடாது, வர எதையுமே வேணான்னு சொல்லாமல் பொறுத்துக்கணும், சிகிச்சா பண்ணணும். இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, யூரியா, பூச்சி மருந்து, ஒன்று அப்படி ஒன்று இப்படி, ரெண்டும் இதுதான் அது. அதனால தான் இங்கே சொன்னார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன். ஆனால் அந்த டிவினிட்டியை எப்படி கொண்டு வரணும்னா, அதுக்கு தான் சில ஐடியா சொன்னார். டு மேனிஃபெஸ்ட் திஸ் டிவினிட்டி இஸ் தி ஹோல் ரிலிஜன். ரிலிஜன்லேருந்து, சமயத்திலேருந்து எத்தனை நூல்கள் வந்துருக்கு. பிரகரண நூல்கள், உபனிஷத்து, பகவத்கீதை, போராதுக்கு இதிகாசங்கள், அதுவும் போராதுக்கு பாகவதம். இந்த வியாசருக்கு இதிகாசம் பண்ணிட்டு கம்முன்னு இருந்திருக்கணும், திரும்பவும் ஒரு பாகவதம் எழுதி வச்சுட்டார். இப்போ எல்லாத்தையும் பாகவத சப்தாகமம்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நிறைய வேலை இருக்குது நமக்கு. அந்த வேலையை நிற்கணும்னா என்ன செய்யணும்? இந்த படிப்பு, பாராயணம் பண்ணுறது, சுலகம் சொல்கிறது, அதை போய் கேட்குறது, இதை போய் சிரவணம், இன்னும் சிரவணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்பு எது? சிரவணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு, அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னாரு? மனனம். அது எப்ப செய்யறது? மனனம் செய்யறதுக்கே வெற்றி அகாடமியில ஒரு வகுப்பு வைக்கணும். உண்மை இதுதான். இப்ப நாம என்ன செய்யறதுக்கு வகுப்பு வைக்கிறோம்? 4 ஞாயிற்றுக்கிழமையும் வகுப்பு நடக்குது. 4 ஞாயிற்றுக்கிழமையும் வகுப்பு என்னவா நடக்குது? சிரவணம் தான் பண்ணிட்டு. சார்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போய் கொடுத்தது, நாளில் ஒரு ஞாயிறாவது மனநத்துக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அப்படின்னா என்ன? அந்த வகுப்பு எப்படி இருக்கும்? அப்படி நான் சொல்லி அந்த வகுப்பை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ராஜேந்திரனும் நானும் மட்டும் தான் உட்காந்துருப்போம். பார்த்தீங்களா? சும்மா சொன்ன, நீங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஆமா, அதனால நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ ஜோன்னு மழை பெய்யும். தியாகராஜர் மாநகர ஸ்கூல்ல படித்தேன். அந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர்கிட்ட இருந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜோன்னு மழை பெஞ்சோன்னு எல்லா மாணவர்களும் சந்தோஷம். என்ன, எதுக்கு? இப்போ வீட்டுவாங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் இல்லைன்னு போய் சொல்லிடுவாங்கன்னு சொன்ன மாதிரியே சர்க்குலர் வந்துருச்சு. பசங்களுக்கும் ஒரே ஜாதி சர்க்குலர் வந்துருச்சுப்பா அப்படின்னு பார்த்தாரு. தம்பிகளா, சர்க்குலர் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு. அடாது மழை பெய்தாலும் விடாது பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படின்ட்டு பசங்களாம் நிறைய தொங்க போட்டாங்க. அது மாதிரி இங்க உங்களுடைய ஆர்வம் என்னதான் மழை பெய்யட்டும், கொடையை பிடிச்சாவது வந்துடும். ஆமா,
நான் காரை விட்டு இறங்கி உள்ள நுழைவதற்கு அந்த அம்மா கொடை கொண்டு வருது. கொஞ்சம் கூட நனைய விட மாட்டீங்களா? நனைஞ்சாதான் அவர் நிறைய தருவார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இது எல்லாமே தான் நமக்கு சாதனை. அதுதான் இங்க சொல்றாரு. உண்மை கண்டுபிடிச்சிட்டோம், அதை செயல்படுத்தி ரீச் ஆகுறதுக்கு தான் நம்ம இப்போ வழி வேணும். செயல்படுத்துறதுக்கு, சாதனை செய்யறதுக்கு வழி சொல்லணும். அதுதான் அவர் சொன்னார். விவேகானந்தர்கிட்ட 2-3 பேர் வந்து கேட்டாங்க, நீங்கள் தலப்பா கட்டிட்டு காய் உடையை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் சொற்பொழி பண்ணிட்டே இருக்கிறீங்களா, உங்கள் லட்சியம்தான் என்ன, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. அவருடைய லட்சியம் என்ன யாருக்கு தெரியும்? விவேகானந்தருடைய லட்சியம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? சரி, அது அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அவருடைய லட்சியம் என்ன? ஆனா அவர் வாயால என்ன சொன்னதாவது, indeed my ideal put into few words. சில வார்த்தைகளை இந்த ஐடியால போட்டுருவேன். அது என்னன்னா, to preach unto mankind their divinity. பாருங்க, என்ன செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிவினிட்டியை பிரீச் பண்ணி அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு வந்திருக்கேன். அண்ட் ஹவு டு மேனிஃபெஸ்ட் திஸ் டிவினிட்டி இன் டே டு டே லைஃப். அன்னார வாழ்க்கைக்கு இந்த டிவினிட்டி இருக்குன்னு சொன்னா பத்தாது. எப்படி சார் மேனிஃபெஸ்ட் பண்றது, எப்படி அதை ரியலைஸ் பண்றது, எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்றது, படித்தா போதுமா அப்படின்னா அது சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன்னா. பின்ன எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்காரு. எதுல சொல்லியிருக்காரு, எந்த லெக்சர்ல சொல்லியிருக்காரு விவேகானந்தர்? இல்ல, கிளாஸே எடுத்தார். அது எப்படின்னா, வேதாந்தம் படிச்சு வேதாந்தத்தை கடைபிடிக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, கடைபிடிக்க முடியாது. இந்த மாதிரி பிசிக்ஸ் சான்றீங்க, கஷ்டம் வந்தா யாராவது சிரிச்சிட்டு இருப்பாங்க, அதைத்தானே செய்வாங்க. நீங்க சிரிங்கிறீங்க, எப்படி சார் சிரிக்கிறதுன்னா? சிரிக்க கற்றுக்கொள்ளலாம். அது எப்படி சிரிக்கலாம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. அது சொல்றதுக்கே 4 கிளாஸ் எடுத்தார். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அது என்ன வகுப்பு தெரியுமா? பிராக்டிக்கல் வேதாந்தா. வேதாந்தத்தை பிராக்டிக்கலா எப்படி கொண்டு வரணும், சாத்தியமா இல்லையா? சாத்தியம்தான். அந்த சாத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது தூக்கி எறிஞ்சிடலாம்ல. ரமணர் இந்த உபதேச உந்தியால அது எது அப்படின்னு சுட்டி காட்டுறார். தெரிஞ்சவங்க நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். அது எதுன்னு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. ஈஸ்வரனும் ஜீவனும் இயல்பாக சக்தி சித்தாக இருக்கின்றனர். இந்த வேறுபாடு எதால தெரியுது அப்படின்னா இவர் சொல்றாரு, இயல்பு நிலையில் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரு வஸ்துவே, ஆனால் ஜீவன் கிஞ்சி ரட்சன். அதாவது நான் சின்ன, எனக்கு அறிவெல்லாம் கிடையாது. ஈசன் சர்வஜன், ஈசன் எல்லாத்தையும் தெரிஞ்சவர். நாம சொல்லிட்டு இருக்கோம் தான், இறைவா உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜீவன் அசத்தன், என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஈசன் சர்வசக்தன், அவனா சர்வ வல்லமை படைத்தவர். எல்லா போலும் இறைவனுக்கு அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். எந்த சமயத்துக்காரர் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். அவர் சொல்வார் இதைத்தான், எல்லா போலும் அவருக்கு. அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நாம நம்முடைய சக்தியை பயன்படுத்துறது இல்லையா? நம்மளால எதுவுமே நடக்கிறது இல்லையா? மோட்சம் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அது யாரால ஆச்சு? நீங்க முயன்று, நீங்க விருப்பப்பட்டு, நீங்க முமுட்சுத்துவத்தை மேன்மைப்படுத்தி வேணும்னு வைராக்கியத்தை கொண்டு வந்து விவேகத்தால அது வழியை வந்தாலும் வேண்டாம்னு உதவி தள்ளி இப்படிலாம் இருந்தனால தானே முக்தி கிடைச்சிது. அதை சொல்லணும். ஜீவன் அர்ப்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஈசன் விராட், அவன் பெரியவன், நாம சும்மா ஒரு பூச்சி என்றவாறு சத்து சீத்தான
பொது உணர்வோடு ஜீவனால் கற்பிதமாக கற்பிக்கப்பட்ட பொது உணர்வு என்றால் பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது ஒரே உணர்வு. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான்னா கற்பிக்கிறான். நான் இப்படிப்பட்டவன், பகவான் அப்படிப்பட்டவர். அதான் நம்ம இங்க சொல்றோம். நம்ம பகவானை தியானம் பண்றப்போவோ ஸ்தோத்திரம் சொல்றப்போவோ, அது தேவியா இருந்தாலும் சரி, மகாத்மியமா இருந்தாலும் சரி, விஷ்ணு சாஸ்திரநாமா இருந்தாலும் சரி, சிவபுராணமா இருந்தாலும் சரி, நம்ம பேசுறப்பெல்லாம் என்னன்னு சொல்றோம்? அவரை போற்றி தான் நான் சொல்றோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, அவரை புகழ்ந்து பாடுறோம். நாம அர்ப்பணான்னு நினைச்சு சொல்றோம். இப்படிதான் ஆரம்பிக்கிறோம். இது ஏன் சொல்லி கொடுத்தாங்க இப்படின்னா, நமக்கு மண்டையில ஒரு கவனம் வந்துடுது பாரு, ஈகோ. அது போகணும்னா இது வேணும், அர்ப்பணம் சொல்லிக் கொடுறது வேணும். அதனாலதான் பக்தர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எல்லா சேவையும் செய்வார், தொண்டு செய்வார் எக்கச்சக்கமா. ஆனா அந்த தொண்டு நான் செஞ்சேன்னு சொன்னா என்ன ஆகும்? அங்க ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. அதனால நீ தொண்டு செய்யணும். ஆனா நீ தொண்டு செய்யலன்னு நினைக்க கூடாது, நான் நிறைய செஞ்சேன்னு நினைக்க கூடாது அப்படின்னு பக்தி சாஸ்திரத்துல சொன்னாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, நான் தொண்டு சின்னவன், கொஞ்சம் தொண்டு செஞ்சேன், நான் சிறிய தொண்டன் அப்படின்ட்டு இருந்தார். அதனால அவருக்கு பேரு சிறு தொண்டர். பகவான் பார்த்தாரு, இவன் தன்னுடைய யுகம் முழுதுமே சிறு தொண்டர் சிறு தொண்டர்னு சொல்லி கரைச்சிட்டாரு. பரவாயில்ல, இந்த மாதிரி சொல்லி யுகவை கரைக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காட்டி தரணும் அப்படின்னு, இவர் தான் ரொம்ப பெரியவர், இப்படி செய்யறதுதான் பெருந்தன்மை அப்படின்னு காட்டி தரணும்னு சிவபெருமானே வந்தார். அங்க கேட்டார், இங்க யாரோ சிறு தொண்டர் இருக்காங்களாம, எங்க இருக்காங்கன்னா சிறு தொண்டர், அதான் இதே தெருவில் அந்த கடைசி வீட்டில் இருக்காங்க. பகவான் அங்கே போய் மக்கள் கூடவே போனாங்க. போய் கதவை தட்டினா உள்ள இருந்து வந்தார் சிறு தொண்டர். அவரை பார்த்து கேட்டார் இவரு, இங்க நீங்க தான் பெரிய சிறு தொண்டரோ அப்படின்னார். பெரிய சிறு தொண்டர்? ஆமா, சிறு தொண்டர் சிறு தொண்டர்னு சொல்றவங்களையே பெரிய சிறு தொண்டர் நீ தான். அப்பதான் அவர் உணர்ந்தாள், இந்த சிறு தொண்டர்னு சொல்லிக் கொள்றதையும் கூட என்ன இருக்கு, ஒரு யுக ஒளிஞ்சிக்கு தெரியல அவனுக்கு. யுகவிலேயே பெரியும் சிறிதுன்னு பிரிச்சு நான் சின்ன தொண்டர் அப்படின்னு நானும் சொல்லிக் கொள்றேன். பத்தியா, எல்லாம் இறைவன் செயல்னு சொல்ல தெரியாம நான் சென்று செய்தேன், ஆனா சிறு தொண்டர் அப்படின்னு. இப்படிதான் யுகோ போக வைக்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ஃபீரியாரிட்டியா கொண்டு வரோம். ஆனா உண்மையில நம்ம யாரு, டிவினிட்டியில இருக்கிறவங்க, டிவைன். அதையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றார், இவ்விதமாக கற்பிதமாக கற்பிக்கப்பட்ட உபாதி உணர்வு மட்டுமே ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் இடையே உள்ள வேற்றுமை. இப்ப அடுத்த சுலபம் வேகமா சொல்றார். இந்த சுலபத்தில் இப்ப என்ன புரிஞ்சுது, ஈஸ்வரனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா உபாதி தான். என்ன உபாதி? ஈகோ இல்லைங்க, ஒரு உபாதி. நான் யாரு? நான் ஜீவன். ஆனா இவருடைய இயல்பு என்னன்னா, ஈஸ்வரங்கிட்ட இருக்கக்கூடிய சத்தும் சித்தும் இவற்றையும் இருக்கு, இவர்கிட்டையும் சத்தும் சித்தும் பொதுவா இருக்கு. ஈஸ்வரங்கிட்டையும் சத்தும் சித்தும் பொதுவா இருக்கு. ரெண்டையும் ஒண்ணுன்னு ஒப்பிட்டு பார்க்குறப்ப நீ நானும் ஒண்ணுதான் ஏன் சொல்ல முடியாம இவன் பிரிக்கிறான். அதுதான் உபாதி. தன்னை குறைந்தவர்னு சொல்லிக் கொள்றது ஒரு உபாதி. ஏன் அப்படி சொல்ல அவருக்கு முனைந்தாருன்னா, ஒரு சரீரம் எடுத்துட்டார்ல, அந்த சரீரத்தை வச்சுக்கொண்டு அதுதான் தான்னு சொல்றான்ல, சரீரத்தோட சேர்ந்த அந்த உருவம், கண்ணு காது மூக்கு இருக்கிற அழகு, இதெல்லாம் வச்சு இதுதான் நான். அவன் காது கேட்கலன்னு வைங்க,
இந்த புலன் இல்லைன்னு வைங்க, அவன் யாரு தெரியுமா? இப்போ அவன் தன்னை என்னன்னு சொல்லிக்குவான்? செவிடன்னு சொல்லிக்குவான். அப்போ ஒரு புலன் போச்சு. ஆனா இந்த சரீரத்தை மையமா வச்சுதான் அவன் தன்னையே இல்லை ஒப்பிடுறான். அதான் உபாதி. சரீரத்தை விலைக்கு பாருங்க, அப்ப அது இருக்காது. அதனால அந்த சாதுவம்ங்கிறவர் சொன்னாரு, இந்த உபாதின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு உபாதி இல்லாமல் இருந்தா ஒன்னா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இவர் சொன்னாரு. அங்க ஒருத்தர் கிரீடம் வச்சிருக்கார், ராஜா மாதிரி ஒரு உடை அணிந்திருக்கிறார், குதிரை மேல வந்துட்டு இருக்காரு, கையில உடைவாள்லாம் இருக்கு, கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்தோம்னா நீ என்னன்னு சொல்ற? இவர் ராஜா அப்படின்னு. வாசப்படியில ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான், அவனும் ஒரு உடைவாள் வச்சிருக்கான், கையில ஒரு தடி வச்சிருக்கான், அவனும் தலைப்பா கட்டி இருக்கிறான், சேவலை மாதிரி இப்படி ஒண்ணு கிராஸா போட்டிருக்காரு, வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. அவனை பார்த்து இவன் காவலாளி அப்படின்றான். அவர் யாரு, இவன் யாரு? ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு தெரியுறதுக்கு இப்போ வித்தியாசப்படுறது எது? அந்த உபாதி. அவங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு இவங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா ஒரு வேற்றுமையும் தெரியாது. அதனால உபாதியை வச்சு கொண்டுதான் வேற்றுமை வந்திருக்கு. பொது உணர்வோடு பார்த்தா சத்தும் சித்தும் இயல்பாகவே இரண்டு பேர்கிட்டையும் உண்டு. இது உடல்ல மட்டும் இல்லை, இன்னொரு உபாதியும் இருக்கு. ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, ஒரு அமைச்சர். ராஜா என்ன பண்ணாரு, அந்த அமைச்சர் ரொம்ப புத்திசாலிங்கிறாங்க, அவர் நம்முடைய அரண்மனைக்கு வர்றாரு, அவனுடைய புத்தித்தன்மையை நான் சோதிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணார். ஐடியா பண்ணிட்டு எல்லாம் அரண்மனையில் வரிசையா சேவகர்கள் அவங்க எல்லாம் உட்காந்து, மந்திரிகள் தளபதி எல்லாம் ராஜா உட்காந்துருக்கா, எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் உள்ள வந்தார், இவருடைய புத்தி சாமர்த்தியத்தை சோதிக்கிறார் அந்த ராஜா. இவர் என்ன பண்ணாரு, நேராக அந்த ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்ல, நேராக போய் ராஜா சீட்டில் இருக்கிற நமஸ்காரம் பண்ணாம அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டில் உட்காந்து சாதாரண ஒரு ஆள்கிட்ட போய் நமஸ்காரம் சாமிஜின்னா நமஸ்காரம் பண்ணா அப்படின்னாரு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் தான் மன்னன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிருந்தா? இந்த உபாதி மாற்றி வச்சார். அந்த உபாதியில இருந்து அவனுக்கு கொடுத்துட்டு இவன் வேற மாதிரி உக்காந்து இருந்தாலும் இவர் தான் ராஜா, இந்த உபாதி இவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு அந்த அமைச்சருக்கு எப்படி தெரிஞ்சது சொல்லுங்க? என்ன பிஹேவியர் இருக்கு? அவர் சும்மா உட்காந்து இருக்காரு சேர்ல, அவர் அங்க ராஜா உட்காந்துருக்காரு. இவன் உள்ள நுழைஞ்சவொடனே எப்படி நேரம் அங்க போய் நமஸ்காரம் பண்ணாரு? இது இந்த கதையில நீங்க படிச்சது தான். அப்பாஜின்னு பேரு அவருக்கு, அமைச்சர் அப்பாஜி. அவருடைய புத்தி கூர்மை பாருங்க. அவர் கேட்டார், மன்னர் நான் தான் மன்னர்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா? இது ரொம்ப எளிமை சார், எளிமை மன்னான்னா என்னன்னா எல்லாருடைய பார்வையும் ராஜா கிட்ட இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் பயிரும் உள்ளே இருக்குது. மக்கள் மத்தியில மன்னர் உட்கார்ந்தா பக்கத்துல உட்காந்து நெருங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். ஏன்? மரியாதை இன்னும் இருக்குது, இவன் மன்னர் நம்ம கிட்ட உட்காந்துருக்காருன்னு. ரெண்டு பக்கமும் எழுதுறாங்க. மற்றவங்க பார்வையும் இவங்கிட்டே இருக்கு. விசித்திரமா இவங்கிட்ட இருக்கு அந்த பார்வை போகணும். சாதாரணமா உட்காந்துக்கிறான் தானே. ஆனா அங்க சேர்ல உட்காந்துக்காரு ராஜா மாதிரி. அவன் எப்படி உட்காந்துக்காதுன்னா ராஜா எப்படி உட்காரணும், அவன் இப்படி உட்காந்துருக்கான். ராஜாவுக்கு முன்னால ராஜா செய்ய நான் இப்படி உட்காந்தா நல்லா இருக்காதுன்னு கூலி குறுக்கி இப்படி உட்காந்துருக்கார். எப்படி ராஜாவா இருக்க முடியும்? பாருங்க புத்தி சாமர்த்தியம். இது எதுக்கு சொல்ல வந்த இந்த கதைன்னா, உபாதி எப்படினாலும் மறந்து இருக்கும். நம்முடைய புத்தி சாமர்த்தியத்துல அந்த உபாதியையும் கண்டுபிடிச்சு கழிஞ்சு எறியும். அதுதான் சிறுத்தொண்டர். உபாதி எப்படிலாம் வருது பாருங்க அந்த யுகோ. பக்தர்கள்லையும் பட்டையா ரொம்ப பூசிட்டு போறான்னா அவன் வெளிப்படுத்தினான் நான் பக்தன்.
தான் ஒருத்தன் தியானம் பண்ணுறதே யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாரு ராமகிருஷ்ணன். யாருக்கும் தெரியாம ராத்திரி கட்டிலுக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியில சர்வசாதாரணமாக நட. நீ ஒரு ஞானியோ, நீ ஒரு பக்தனோ, நீ ஒரு சேவை செய்கிற ஆளோ, இந்த மாதிரி எதையுமே வெளிக்காட்டிக்காத. ஆளோட ஆளா, மந்தையோட மந்தையா ஒரு ஆடு மாதிரி இரு. அப்பதான் என்ன ஆகாது, பிரத்யேகமா உனக்கு ஒரு விஷயம் வராது. ஸோ புகழ் வர்றதும் கூட நமக்கு என்ன தெரியுமா, உபாதி. என்ன யாருன்னு நினைச்ச அப்படிங்கிறான். தன்னுடைய மதிப்பு, கௌரவம், பிரஸ்டீஜ் இதெல்லாம் வச்சுக்கொண்டு இந்த உபாதியில் அவன் கட்டுப்பட்டு நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறான். இதையும் நம்ம கடக்கணும். ஸோ நேம் அண்ட் ஃபேம் கூட ஒரு உபாதி. யோசனை பண்ணி பார்த்தா எத்தனையோ விஷயங்கள் நம்ம படி தாண்டி வர வேண்டியிருக்கு. சும்மா இந்த யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதை மட்டுமே இல்லை. சமம், தமம், உபரதி, சிதிக்ஷா, சமாதானம், சிரத்தா, முமுட்சுத்துவம் இது மட்டுமே இல்லை. இதுக்குள்ளே நுழைஞ்சு சாதனை பண்ணலாம்னு போனா இந்த உபாதி பல ரூபம் எடுத்துட்டு வருது. பல ரூபம் பாராட்டுறதுக்குமே வருவாங்க. ஒன்றும் செய்யலைன்னாலும் அது நம்ம விரும்புவோம். உதாரணமா கூப்பிட்டு ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்டால் ஒன்றும் தரமாட்டான். ஆனால் அவர் ஒரு விஐபி, வேற வழி இல்லை. என்னை கூப்பிடாம இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டேன்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு வியாக்கியானம் பண்ணி இவரை பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்போ இவரை பற்றி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் ஒன்றும் நேரில் போய் கூப்பிடலைன்னாலும் ஃபோனில் கூப்பிட்டேன், இந்த ஐயா உடனே வரணும்னு ஒப்பிக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு மனசு, நல்ல மனசு. நம்முடைய தேவை அறிஞ்சு நமக்கு டொனேஷன் கொடுக்குறவர் அப்படிலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை அவரு. ஆனால் இல்லாததை சொல்கிறாங்கல்ல, அவர் என்ன செய்யணும், எந்திரிச்சு ஐயா இவர் சும்மா பாராட்டணும் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லணும். ஆனால் அவன் பேசாமல் இருப்பான். அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லு இன்னும் என்னென்ன சொல்லு அப்படின்பா. அப்படியே நீங்க மாற்று கருத்தா பாருங்க. ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு இவர் என்னமோ பெரிய மனுஷன் உட்காந்துருக்காரு, ஆனா இவர்கிட்ட பைசா தர மாட்டாரு, ஆனா பெரிய மனுஷன் போது உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், ஓ எப்படி நீ என்ன இப்படி சொல்ல பண்ணா, புது பண்ணி காட்டியா அப்படின்பா. ஏன் அதை சொல்றாரு, ஏன்னா இல்லாத சொல்றல, நான் அப்படி கிடையாது, ஆனா நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு புது பண்ண சொல்றான். சரி, இதையே பாராட்டுறப்ப நீ இல்லாததான் நீ சொல்லக்கூடாது, நீ ஏன் மறுக்கல. ஆக புகழ் எந்த மாதிரிலாம் வருது பாருங்க, பகட்டுக்காகவும் வரும் சும்மா. அதனாலதான் பெருமைக்காக பேசுறதுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சில பேர். அவன் வேணும்னு அவர் அப்படி இருக்காருன்னு சொல்றது. ஆக இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற உபாதியில இது எப்படிப்பட்ட உபாதி தெரியுமா, ரகசியமா நம்மள கொள்ளி வேண்டி புதைக்கிற உபாதி. யோசனை பார்க்கணும். இதெல்லாம் களைவதற்கு கஷ்டம். நல்ல பக்தராக இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஆனா அவரை பெருமைப்படுத்தணும் என்ற ஒரு எண்ணமும் வந்திருக்குன்னா அவரை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா பக்தி தன்மை முழுதும் போயிடும், அதெல்லாம் அடிபட்டு போயிடும். இதைத்தான் இங்க சொல்றாரு. உணர்வு இரண்டு பேருக்குமே சத்தும் சித்தும் உண்டு. ஆனா இந்த ஜீவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. இதான் உபாதி. நான் ஒரு ஜீவன், நான் இந்நாளுக்கு பிறந்தவன், என்ற சொந்த ஊர் இது, நான் இத்தனை படிச்சிருக்கேன் என்ற கௌரவம் இது, என்ற டேலண்ட் இது, இதெல்லாம் அவன் மைண்டில் விட்டு விலகாது. ஒரு வீட்டை விட்டுட்டே அது என் வீடு இல்லைன்னு சொல்றதுக்கு முடிய மாட்டேங்குது. இப்படி இவ்வளவு பேருக்கு பின்னால் நிறைய ஏபிசிடி எழுதி வச்சுட்டு அதெல்லாம் மறக்கணும், அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்ல சொன்னோம்னா விடுவானா, முடியாது. அது அதைத்தான் இங்க சொன்னாரு. இது 24வது. ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரே வஸ்துவே. பிரிக்கிறது எது,
உபாதி. எத்தனையோ ஸ்லோகம் படிச்சிருக்கோம். இவ்வளவு எளிமையா ஜீவனும் ஈசனும் ஒரே வஸ்து, இது பிரிக்கப்படுவது உபாதியினால தான் அப்படின்னு 2 கருத்துல சொன்னது இந்த ஒரு ஸ்லோகம் தான். மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தோட வந்திருக்கும். இப்போ அடுத்து 25 பாருங்க. இந்த உபாதி அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறாரு. எப்படி? தன்னை உபாதி விட்டு ஓடுவதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம். ஆண்டவனை பார்க்கறது அப்படிங்கிறது என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவனை பார்க்கறதுங்கிறது யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்காரு, நம்ம தேடி கண்டுபிடிச்சு மாலையெல்லாம் போட்டு 48 நாள் விரதம் இருந்து சாமியே ஐயப்போ அப்படிலாம் சொல்லிட்டு போய் அவரை பார்த்துட்டு வந்து தர்சனம் பண்ண அப்பாடா அப்படின்னு. இன்னும் ரியலைஸ் ஆகலை, சும்மா பார்த்துட்டு வந்ததே போதும் அவங்களுக்கு. ரியலைஸ் ஆகுறதுன்னா என்னன்னு இவர் கேட்குறாரு. ஏதாவது சொல்றாரு, ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியின் உணர்வே வித்தியாசம் ஆவதால், உபாதியினுடைய உணர்வுன்னு வித்தியாசம், அதனால அதை விடுத்து, அதாவது உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்கின்ற நிலையில் கடவுள் விளங்கி கொண்டிருப்பதால். இப்ப உபாதியை விட்ட உடனே சேவகனுடைய ட்ரெஸ்ஸும் ராஜாவுடைய ட்ரெஸ்ஸும் விடப்பட்ட உடனே உபாதி போயிடுச்சு, 2ம் ஒரே உணர்வு ஆயிடுச்சா? அது மாதிரி உபாதியை விட்ட உடனே இறைவனும் ஜீவனும் ஒரே மாதிரி விளங்கி கொண்டிருப்பதால் தான் தன்னுடைய உண்மையான உபாதிகளை நீக்கிவிட்டு, இப்போ நாம் ஆண்டவனை பார்க்கறதுனா என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உபாதிகளை நீக்கணுன்ற, நீக்கிவிட்டு உணர்ந்து கொள்வது. அப்படி நீக்கினாலே என்ன புரியுதுன்னா கடவுளை அறிவதற்கு உரியதாகும். பாருங்க, ரொம்ப சிம்பிள். கடவுளை காணுவதற்கு என்ன செய்யணும்னு பல பேர் கேட்குறாங்க. என்ன செய்யணும்? உன்கிட்ட இருக்கிற உபாதியை நீக்கிட்டே வாப்பா, கடவுள் தானா உனக்கு ஜொலிப்பார். உபாதிகள் எங்கிருந்து வந்துச்சு? எல்லா உபாதியும் எங்கிருந்து வந்தது? நம்ம கிட்ட இருந்து இல்லை. உபாதிங்கிறது வெளியில இருக்கிறது. ஜீவன் உபாதி இல்லாம ஈஸ்வரன் மாதிரி இருந்தாரு சக்தி சித்தாக. இவனுக்கு உபாதி இவனை இன்ஃபீரியாரிட்டி ஆக்கிச்சு இல்லையா? அந்த உபாதி எங்கிருந்து வந்தது? கை வெட்டணுங்களா? என்ன அழகா சொல்றாங்க. திருஷ்யத்துல தானே இருக்கு உபாதி எல்லாம். எந்த திருஷ்யம் எடுத்துங்க, அது நான் நினைச்சிட்டோம் உபாதி. ஏங்க இந்த உபாதியை விடுறதுக்கு முடிய மாட்டேங்குதுன்னா திருஷ்யத்துல இருந்து நம்ம ஒன்றுபடுத்திக் கொள்றோம், அதுதான் தவறு. ஆக திருஷ்யத்துல இருக்கிற உபாதியை நம்ம விட்டுட்டோம்னால எங்க போய் சேர்றோம்? ஈஸ்வரன்கிட்ட போய் சேர்றோம். அதைத்தான் இங்க சொல்றாரு. கடவுளை பார்ப்பது என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உபாதியை விடுறதுங்கிறது தான். உபாதி எங்கிருந்து வருதுன்னா திருஷ்யத்திலிருந்து வருது. அப்ப திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய எந்த அறிவா இருந்தாலும் அது நமக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம்ல. அந்த அறிவெல்லாம் வேண்டாம். எந்த அறிவு வேணும்? உண்மையான அறிவு வேணும். அந்த ஞானம் வேண்டாம், மெய் ஞானம் வேணும். இதைத்தான் இங்க சொன்னார் மாணிக்கவாசகர். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய் சுடரே. இப்ப நாம உபாதியை விட்டா நம்ம என்ன ஆகும்? திருக்கல மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய் சுடராயிடுவோம். அதான் திருஷ்யம் விட்டுட்டோம். திருஷ்யத்தை விட்டனால மெய்ஞானம் வந்துருச்சு. திருஷ்யத்திலிருந்து வந்ததெல்லாம் உபாதி. அதெல்லாம் என்ன ஞானம்? பொய் ஞானம், அஞ்ஞானம். அதனால இந்த அஞ்ஞானம் யார்கிட்ட இல்லை? திருக்கிட்ட இல்லை, ஈஸ்வரனுக்கு அஞ்ஞானம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இவர் சொல்லுவாரு அடுத்த சுலோகத்துல என்னன்னா, ஜீவன் தான் இப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுட்டு உபாதியை சொல்றாரு வேற்றுமைப்படுத்துறதுக்கு. ஈஸ்வரன் அப்படி பண்றது இல்லை, அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓ இவன் சின்னவன் என்ன அப்ப ஈஸ்வரன் நான் பெரியவன் நினைக்கிறாரா? அவர் பெரியவர்னு நினைக்கிறது இல்லை,
சின்ன இல்லை, அவர் சத்தியஜித்தா இருக்கார், அவ்வளவுதான். அதனாலதான் இறைவனை சொல்றப்போ எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, எந்த ஞானமும் இல்லாத இன்பம் ஆனந்தம் அவருக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய எந்த ஞானமும் அவர்கிட்ட இல்லை. அதனால ஒட்டுமே அடுத்த வரியில மெய்ஞானமாகி மிகுகின்ற, அப்படிப்பட்ட ஆளால தான் என்ன செய்ய முடியும்னா, அஞ்ஞானமாகி அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு அறிவுதான். இந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு எந்த அறிவு நமக்கு வேணும்னா, தன்னைத்தான் உணர்தல் என்கின்ற சக்தி சித்தாக இருக்கிற அந்த பொது உணர்வாக இருக்கின்ற அறிவு வேணும். அந்த அறிவுல உணர்ந்த உடனேயே திருஷ்யத்தை பார்க்க மாட்டோம். ஈஸ்வரன் ஒன்று இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன்னு கூட பார்க்க மாட்டோம். இந்த ஆன்மா, ரூமாகிய ஆன்மா என்ன ஆயிடும்னா, ஹாலோட ஒன்றி போய் தான் ஹால்னு நினைப்போட அப்படி அந்த அறிவோட அறிவா சித்தா இருப்பார். ஆமா, சிதாபாசன் தெரிஞ்சு விலகிடுவார். இதைத்தான் இந்த 25வது சுழம் நமக்கு இப்ப சொல்லுது. ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியின் உணர்வு வித்தியாசமாவதால் அதை விடுத்து உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்கின்ற நிலையில் கடவுள் விளங்கி கொண்டிருப்பதால், உபாதியை விட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடியது கடவுள் ஒண்ணுதான். தான் தன்னுடைய உண்மையான உபாதிகளை நீக்கிவிட்டு உணர்ந்து கடவுளை அறிவதற்கு உரியதாகும். அப்போதுதான் தான் தனக்குள் பிரகாசமாய் விளங்கலாம். தான் தனக்குள் பிரகாசமாய் விளங்கலாம்னு என்ன அர்த்தம்? சுயம் பிரகாசம்ன்றது இதுதான். சில பேர் வச்சுக்குவாங்க சுயம் பிரகாசம் அப்படின்னு. சன்னியாசிகளுக்கு சன்னியாச பேர் கொடுக்கறப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆமா, சுயம் பிரகாசானந்தா அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அதனாலதான் நிறைய சாமியோடைய பேரு இந்த கூட்டங்கள்ல பேசுறப்போ எழுதி சொல்லி என்ன பேசுவாங்கன்னு சொல்றப்போ குளறுபடி பண்றாங்க. பேரை என்னென்னமோ சொல்லிடுவாங்க. நல்லா படிச்சு சொல்லணும். நேற்று கூட அப்படிதான் நடந்தது. நான் விடல. என் பேர் நித்திய சத்யானந்தாங்க இருக்கு. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ ஒரு பேர் சொல்லிட்டாரு. ஆமா, அது சரி. இன்னொரு இடத்துல அதை விட மோசமா இருந்தது. இப்பொழுது சுவாமி நித்யானந்தா பேசுவாருன்ட்டான். யோ, நித்யானந்தா நான் இல்லையா? அவர் கோயம்புத்தூர், அவர் அங்க இருக்காரு, திருநாம இல்ல. நான் நித்திய சத்யானந்தா நல்லா ஓ சாரி அப்படின்ட்டு சத்திய நித்யானந்தாங்கிறார். நல்லா படிச்சு சொல்லுங்க அப்படின்னா பேர். அப்பதான் யோசனை பண்ண, நம்ம குரு ஏன் பேர் இப்படி வச்சாரு? நித்திய சத்துவம் பகவத்கீதையில வருது. வேதம்ன்றது 3 குணங்களால உடையதுன்னு சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணர். நிச்சயகுண்ய பவார்ஜுனாங்கிறார் கடைசியில. திரைகுண்ய விஷயா வேதாகா. வேதங்கள்னா எதை சொல்றோம்? வேதம் முதலிய எல்லாமே திருஷ்யம் முழுதுமே என்ன உடையது? திரைகுண்ய விஷயா வேதாகா. 3 குணங்கள் கொண்டது. ஆன்மாவுக்கு குணம் இருக்கா? நிர்குணம் அது. அதனால வேதம் முதலிய இந்த திருஷ்யத்துல 3 குணங்களும் இருக்கு. அர்ஜுனா, நீ இதை விட்டுறணும். திரைகுண்ய விஷயா வேதாக. அதனால நீ என்ன? நிஸ்திரை குண்ய பவார்ஜுனா. நிஸ்திரை குண்ய பவார்ஜுனா. நிஸ்திரை குண்யன்னா 3 குணங்களையும் விட்டுட்டு இரு. அப்படின்னா இந்த உபாதியை விடு. அதான் சொல்றார். 3 குணங்களால வந்த உபாதி, தமோ குணத்தால வந்த உபாதி என்ன நமக்கு? நான் ஒரு மனுஷன், எனக்கு ஒரு அறிவும் பத்தாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுயா, வேலை செய்யறதும் புரியாது, சொன்னாவும் தெரியாது. அதனால தமோ குணம் உபாதி. ரஜோகுணம் ஏகப்பட்ட வேலை செய்வார்.
ஏய் கொஞ்சம் அமைதியாகிறா, கொஞ்சம் நில்லு அப்படின்னா கோவப்படுவார் ஜாஸ்தி. இது ரஜகுணம். சாத்வகுணம் வருதுன்னு வைங்க, அப்போ நான் பெரிய பக்தனாச்சே, ஏன்கிட்ட நீ இப்படி பேச, எனக்கு தெரியாதா, அப்படி எனக்கு தெரியாதா, வராதா போகாதா, அப்படி ஏன்னா அவன் பெரிய பக்தனா, எனக்கு ஞானம் எங்கே பேசுறியா நீ தத்துவம், நானே நிறைய தத்துவம் படிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுவான் தற்பெருமை. இது சாத்விக குணத்திலிருந்து வர்ற உபாதி. இப்படி மூன்றுல இருந்து அர்ஜுனனுக்கு வருது முதல் உபாதி. கைகள் நடுங்குது, பலவீனமாகிறேன், எதனால சண்டை போட மாட்டேன், நீ தப்பு இல்லையா, ஏதா நம்ம சொத்து சுகத்தை வச்சு அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களே கொண்டுட்டு அதை வாங்கணுமா அப்படின்னு நியாயம் பேசுகிறார். இதுதான் தமோகுணம். இதுக்கு முன்னால ரஜகுணத்தில் இருந்தார். எப்படி கேசவா, யார் நம்மோட சண்டை போட வந்துட்டான்னு பார்ப்போம், அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு நான் வந்திருக்கேங்க, இதையே எதிர்த்து எதையவே அவங்க கூட சேர்ந்து வந்திருக்காங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ரஜகுணத்தில் அவனெல்லாம் ஹரம் பண்ணணும், வண்டியை கொண்டு போய் நடுவில் நிறுத்தி நல்லா பார்க்கணும். இது ரஜகுணம். இப்போ இவருக்கு தேவை எது தெரியுமா, சாத்விக குணம் சமநிலைப்படுத்தணும். ரஜகுணமும் வரக்கூடாது, தமகுணமும் வரக்கூடாது. இந்த பாடுபட்டாரு கிருஷ்ணர் அவர்கிட்ட. அதை சொல்லி இதை சொல்லி என்னென்னமோ ஞானத்தை சொல்லி அதை சொல்லி திருஷ்யத்தை பற்றி சொல்லி உண்மை எடுத்து சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டே வந்தார் ஒவ்வொரு அத்தியாயத்தில். அவர் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஊன்னுட்டு இப்போ புரிஞ்சுதான்னு கேட்டா, கேசவா நீ சொன்னதெல்லாம் என் மனசில் வருது, புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப நீ கோப்புற தெளிவுபடுத்துறதுக்கு இவர் பேசினா அவர் ஜாஸ்தி குழம்புல இருந்தா என்ன அர்த்தம், சரியா பிக்கப் பண்ணலன்னு அர்த்தம். அப்படி பிக்கப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவங்ககிட்ட இருந்து சஞ்சல புத்தி இன்னும் மாறல. எப்பவுமே ஒரு பாடம் படிக்கிறப்போ நம்முடைய திட்டம், நம்முடைய எண்ணம், நம்முடைய யோசனை ஒருங்கிக்கணும். நாம எம்டியா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா வாத்தியார் திட்ட மாதிரி நம்ம என்னவா இருக்கணும், களிமண்ணா இருக்கணும். வாத்தியார் அப்படிதான் திட்டாரு, களிமண் களிமண் அப்படின்னு. ஆமா சார், நான் களிமண்ணா தான் வந்திருக்கேன், நீங்க பாடம் சொல்லி கொடுங்க சார், நீங்க எப்படி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி மோல்டு பண்ணுங்க சார். இவர் களிமண்ணா இல்லாம பாதி அறிவு இருக்குன்னு சொல்லி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, வாத்தியார்னு சொல்லுவார், சார் இது இப்படி இல்லை சார், இது இப்படி சார்னு அவன் மாற்றி சொல்லுவான். இதுதான் ஆகாது. அதனாலதான் லௌகீக விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்துக்கும் சில பழமொழிகளை மாற்றிக்கணும். ஆன்மீக விஷயத்தில் இருக்கிற பழமொழிக்கும் லௌகீகத்தில் இருக்கிற பழமொழிக்கும் வித்தியாசத்தை சொல்றதுக்கு ஒன்று சொல்றேன். உலக விஷயங்கள ஒன்று சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, something is better than. இது ஏன் சொல்றாங்க, something is better nothing, இது சரியா தப்பா? ஆன்மீகம் லௌகீகம்னு அதுக்கு சொல்லப்படல. பிராவெடுத்து சொல்றவங்க இதைத்தான் செய்வாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இதுவும் தான் சொல்லி இருக்கு. இது ஆன்மீகத்தில் தப்பு, லௌகியத்தில் சரின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவேன். ஆன்மீகத்தில் இது தப்பு, லௌகியத்தில் இது சரி சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகமே காட்டி தருது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் எவ்வளவு தெய்வம் எப்போ எப்போ காட்டி தரும். இப்போ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க. ஆமா, ஒன்றும் தெரியாம மண்டா இருக்கிறத விட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது இல்லையா அப்படிம்பாங்க. நல்லது இல்லை. அது ஆன்மீகத்துக்காரவங்கள்ட்ட வந்தா ஒரு ஆச்சாரியார் சொல்லுவாரு, இந்த பார் நான் சொல்றது முதல்ல கேளு, ஏற்றி பேசாத. அப்படி கேட்கணும்னா அது எப்படி இருக்கணும் தெரியுமா, நத்திங் இஸ் பெட்டர் தேன் சம்திங் அப்படியே அதை மாத்திட்டார். நத்திங் இஸ் பெட்டர் அப்படின்னா என்னது,
கம்முன்னு அப்பதான் இருப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா மாற்றி மாற்றி பேசுவான். ஆச்சாரியார்கிட்ட பாடம் கேட்கிறப்போ கம்முன்னு இருக்கணும். ரைட்டோ தப்போ அவர் பேசி முடிகிற வரையும் கம்முன்னு கேட்டுட்டே இருக்கணும். மனசு வச்சு கேட்கணும், உள்ள ஓடக்கூடாது. இவர் இப்படிலாம் சொல்றாரு, இது தப்பு தப்பா இருக்குது, அப்புறம் கேட்போம், இப்படி கூட ஓடக்கூடாது. ஓடும், ஆனா ஏதோ பேசக்கூடாது சொல்லிட்டாரு, அப்பவே பேச மாட்டான், அப்புறமே யோசிப்பான். அப்படி யோசிக்க கூடாது. சிரவணம்னா என்னன்னா சொல்றது அப்படியே வாங்கிக்கிறது. அதனாலதான் நத்திங் இஸ் பெட்டர் தென் சம். இல்லைன்னா யாருக்கு கஷ்டம்? சம்திங் இஸ் பெட்டரா இருந்துச்சுன்னா யாருக்கு கஷ்டம்? ஆச்சாரியருக்கு ரொம்ப கஷ்டம். டியூஷன் படிக்க வந்தான் ஒரு பையன். சார் எனக்கும் டியூஷன் கற்றுக் கொடுக்குறீங்களா? சரி பண்ண. எந்த பாடம் சொன்னேன்? இங்கிலீஷ் கிராமர் சார். சரியா அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க, கிராமரில் கொஞ்சம் தெரியும், அங்கங்கே கொஞ்சம் புரியறதில்லை, அதனால எனக்கு டியூஷன் எடுங்கன்னு. அவர் பார்த்தார். அப்படியா, சரி அப்படின்னார். அவருக்கு தெரியும் வாத்தியார் 50 ரூபா தான் வாங்குறாரு ஃபீஸு ஒரு சப்ஜெக்டுக்கு. ஆனாலும் கேட்டார், எவ்வளோ சார் ஃபீஸு அப்படின்னு. வாத்தியார் சொன்னார் 100 ரூபான்னார். சார் எல்லாருக்கும் 50 ரூபா தான் வாங்குறீங்க, எனக்கு தெரியும், 100 ரூபா சொல்கிறீங்களே சார் அப்படின்னு. ஆமாப்பா, உனக்கு மட்டும் 100 ரூபா அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னா, 50 ரூபா உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, 50 ரூபா உனக்கு ஏதோ கொஞ்சம் நீங்கள் தெரியும் சொன்ன பாரு, அது இல்லாமல் பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டம். ஒன்று கொஞ்சம் விஷயம் தெரியுதுப்பார், அது இல்லாமையும் பண்ணணும், அப்புறம் நான் சொல்கிறத உன்னை புரிய வைக்கணும். அப்போ 100 ரூபா வேணும்ல. இதாது ஆச்சாரியருக்கு கஷ்டம் இல்லாமல் பாடம் கேட்கணும்னா நாம எதுவுமே பேசுவோம். அதுக்கு பேர் தான் பரிபிரேஷனேன சேவையா தத் வித்தி பிரணிபாதேன. பகவத்கீதை. அறிந்துகொள் தத் வித்தி, அந்த உண்மை பொருளை அறிந்துகொள். எப்படி? பிரணிபாதேன பரிபிரேஷனேன சேவையா. கேள்வி கேளு, சேவை செய்து கொண்டே. அவர் சொல்றத கேட்டு அப்படி சொல்ற. அதனாலதான் அந்த 25 என்ன சொல்லுது? தனக்குள் பிரகாசமாய் விளங்கலாம் அப்படின்னா, நான் யார் என்பது நமக்கே புரிஞ்சிருத்தானா. சுற்றி 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 அலைஞ்சு கடைசி நம்மகிட்டே நம்ம போன உடனே, அட இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாம இருந்தது, இங்கதான் இவ்வளவு பிரகாசம் இருக்கு, இங்கேருந்தா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இவ்வாறு தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது ஆண்டவனை அறிவதற்கு உரிய வழியாகும். அப்ப ஆண்டவனை பார்க்கறதுக்கு வெளியில எந்த சாதனையும் இல்லை, சாதனையெல்லாம் நம்மகிட்டே இருக்கு. மௌனமா இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். தப்பு தப்பா பேசிடவும் கூடாது. பேசுறதுனால ஏகப்பட்ட விளைவுகள் ஏற்படும். வாக்கை கொடுப்போம், கமிட்மெண்ட் பண்ணுவோம், சந்தோஷத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ ஒவ்வொருத்தரும் ஏதாவது கமிட்மெண்ட் பண்ணணும்னு தோணும், கம்முன்னு இருக்கணும், பண்ணக்கூடாது. சந்தோஷத்தினால கமிட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய தவறு செய்தார் ஒருத்தர். யாரு? என்ன கமிட்மெண்ட் பண்ணாரு? திடீர்னு வந்து இடம் கேட்டாங்களா? அது சொல்லணும். யாரும் ஓட்ட முடியாத அளவுக்கு கையை தேர் ஓட்டி, தசரதனுக்கு தேர் ஓட்டி வெற்றியை தேடி தந்தாள். தசரதனுக்கு எப்படி இருக்கும்? நீ மட்டும் இல்லைன்னா நான் தோற்று போயிருப்பேன், எவ்வளவு லாகவமா எவ்வளவு சாமர்த்தியமா நீ தேர் ஓட்டி என்னை ஜெயிக்க வச்சிருக்க அப்படின்ட்டு ஒரு வாக்கு கொடுத்தான். இது எதனால கொடுக்குறாரு? சந்தோஷப்பட்டு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த பசங்கள்கிட்டையும் கூட நம்ம அப்படிதான் சொல்லுவோம். திடீர்னு சந்தோஷம், உனக்கு என்ன வேணும் கேட்டா கண்ணா தரேன் அப்படின்னு. எக்கச்சக்கமா கேட்டாங்க மாட்டிக்குவீங்க. அது மாதிரி அவர் என்ன வேணும்னா உடனே உனக்கு 2 வரம் தர்றேன்ட்டார்.
இந்த அம்மா அதை விட சாமர்த்தியசாலி. எனக்கு இப்போதைக்கு அவசியமா தெரியல, எனக்கு தேவைப்படுறப்ப நான் கேட்குறேன், அப்போ தர்றீங்களா அப்படின்னா. நிச்சயமா உனக்கு எப்போ தேவைன்னாலும் சரி கேள்வி தர்றேன்னா. இது எங்கே போய் முடியும்னு அப்பா அவருக்கு தெரியல. ஒரு வரத்தால் என் சேய் அரசாள்வது, இன்னொரு வரத்தால் சீதை கேவன் போய் வனமாள்வது. கம்பராமாயணத்துல என்ன யோசனை பாருங்க. என் சேய் அரசாள்வதுன்றார். எதனால? ஒரு வரத்தால ஆட்சி செய்யினாவே. இன்னொரு வரத்தால சீதை கேள்வன், சீதையுடைய கணவன் யாரு? ராமன் போய் வனம் ஆழ்வது. 14 வருஷம் தானே போய் சொன்னான். ஆனா ஏன் தசரன்கிட்ட வனம் ஆழ்வதுன்னு மட்டும் கேட்டா? வரத்தை கேட்டு வச்சுக்குவோம், 14 வருஷம் கழிச்சு அப்புறம் கூட்டுக்குவோம். லிமிட் பண்ணி 14 வருஷம் தான் சொல்லியிருந்தா ஒரு வேலை அந்த ஐயா பரவாயில்ல 14 வருஷம் தானே இருக்கலாம். மொத்தமா வனம் ஆழ்வதுன்ட்டான். நீ காட்டுக்குள்ளே இருக்கணும். நம்ம இது கைகையினுடைய அரசியல் தந்திரமா. அது கம்பர் சொல்றார். வாங்குறதே வாங்குறோம், வரோம், எப்படியாவது பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு பாருங்க. கமிட்மெண்ட்னால எப்படி ஆச்சு. அதே மாதிரி துக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, முடிவு எடுப்பான் சடார்னு. என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன வாழ்க்கை இது, எந்த சொத்து சவம் வச்சுலாம் நான் பின்னாலேயா வரப்போகுதுன்னு இருக்கவங்கடா, நீ இதை எடுத்துக்கடா, நீ அதை எடுத்துக்கடான்னு கொடுத்துருவான். ஏன்னா அப்போ துக்கம் எல்லாம் குடித்த பிறகு தெளிந்து இருப்பான்ல, அப்போ ஏன் இதெல்லாம் கொடுத்தோம்னு தோணும். யோசனை பண்ணுவான், என் கையில் ஒன்றுமே இல்லையே, இப்போ நான் எப்படி வாழ்கிறதுன்னு. ஏன் எல்லாருக்கும் கொடுத்தா எனக்கு தெரியாது. அப்போ துக்கத்தால் எனக்கு ஒரு வைராக்கியம் வருது பாரு, அது துக்கத்தால் வர வைராக்கியம். அப்படி வரக்கூடாது, தெளிந்த தெளிவாக வர வேண்டிய வைராக்கியம். அதனால தான் எல்லா சமாச்சாரத்தையும் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற மாதிரி நம்முடைய மக்கள் செய்து வச்சிருக்காங்க இல்லையா? சாப்பிட்றப்ப கூட இந்த தத்துவங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சாப்பிட்றதுல இது எப்படி இருக்கும்? ஆமாம், முதல்ல ஊற்றுறப்போ சாதம் போட்டு சாம்பார் ஊற்றும்பாங்க. எடுத்தோடனே மோர் ஊற்ற மாட்டாங்க, சாம்பார் தான் ஊற்றுவாங்க. ஏன்? சாம்பார் குழம்பு கிடக்கு, அது இது எல்லாம் போட்டிருக்கு, அதான் சாம்பார். ஆமா, அப்ப கரெக்டாக அடுத்து வருது தானா. சாம்பார் அப்படி இருக்கு. அந்த சாம்பாரை தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று இருக்கு, காய் பொரியல்னு ஒன்று இருக்கு, கூட்டுன்னு ஒன்று இருக்கு, வறுவல்னு ஒன்று இருக்கு, பச்சடின்னு ஒன்று இருக்கு. சாம்பார்ல எதை தொட்டு சாப்பிடுவீங்க? பொரியல் தான். சாம்பார் ஏற்கனவே ஒரு காரமானது, பொரியல் அப்படி இல்லை, தேங்காய் திருவி போட்டது, அதை சாப்பிடுங்க. அப்புறம் ரசம், ரசம் ஊற்றுறப்பவே நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அவன் தெளிவாவா ரசம் தெளிவாவா? தெளிவா ஊற்றுதான். ஏங்க நான் தெளிவில்லாம இருக்கேன்னா அவன் சத்தம் போட்டுருவான். அப்போ ரசத்தை மேல தெளிவா ஊற்றுந்தான். ஏன்னா வாழ்க்கையில சாம்பார்ல பட்டு பட்டு கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டானா இவன். அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு எதை தொட்டுக்கணும் தெரியுமா? அப்பா வறுவல், கூட்டு அப்புறம் வரும். சில பேர் கூட்டணி எல்லாம் சேர மாட்டாங்க. கூட்டு எப்ப சேர்க்கணும்? சரி, அப்புறம் மோர் ஊற்றி சாப்பிடணும் தானே. மோர் ஊற்றாம மோரை பாயசம் ஊற்றுங்கிறாங்க. ஏன் சார் மோர் ஊற்றிட்டு அப்புறம் பாயசம் சாப்பிட்டாருங்க? அது ஒரு ஆர்டர் பாருங்க. ஏன் முதல்ல பாயசம் ஊற்றணும்? ஏன்? அதுக்கு முன்னால பாருங்க, தெளிவாச்சு இல்ல, சந்தோஷம் இல்லையா, ஆனந்தம் இல்லையா, இருக்குது இல்ல வாழ்க்கை. அதனால பாயசம் ஊற்றலாம். அப்பா என் வாழ்க்கையில தப்பிச்சுட்டு வந்துட்டேயா அப்படின்னு வயிற்று வலி சாப்பிட்றான். சரி, முடிஞ்சிச்சு. இப்போ என்னாச்சு? அடுத்து கொஞ்சம் சாதம் போட்டு மோர் ஊற்றுங்கிறான். எதுக்கு? இப்போ சாதமும் வெள்ளை, மோரும் வெள்ளை, அதை பிணைஞ்சு சாப்பிட்றான். ஏன்? என்ன அவன் தலைமுடியும் வெள்ளை, வயசாகி போச்சு, வாழ்க்கையில கடைசி கட்டத்தில் வந்துட்டாருன்னு காட்டுது.
இந்த சாம்பார் ரசம் எல்லாம் முடிச்சுட்டு மோர் ஊற்றி சாப்பிட்றப்போ அவன் வயசு எந்த ஆக போகுது. அப்போ விஷயம் புரிஞ்சிருச்சு, அவனுக்கு ஞானம் பிறக்குது. அதனால வெள்ளை வெள்ளையா இருக்கு எல்லாமே. தலைமுடி வெள்ளை இருக்கிறத கண்டுபிடிச்சு தான் வாழ்க்கை வேணாம்னு சொல்லி தசரதன் காட்டுக்கு போறேன்னு சொல்லி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். ராவணன் செய்த தீமை தான் ஆங்கொரு நரதாய் வந்து அணிவிக்கலாம் என தசரதன்னு அந்த படிம கண்ணடியில பார்த்தாதான் காதோரமா நரைச்ச ஒரு முடி, நரைச்சிட்டு ஒரு முடி அப்படின்னு ஒரு ஞானம் பிறகுது. முடி நரைச்சா என்ன அர்த்தம்? வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். வயசாயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? இன்னும் உக்காந்து இருக்க கூடாது, போயிடணும் வானப்பிரஸ்தனுக்கு. அப்போ இதுதான் தருணம். ராமரை கூப்பிடு, பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நான் வெளியில போறேன். ஒரு நரைமுடி வந்ததுக்கே இப்படி. நமக்கு நிறைய நரைமுடி வந்தாலும் என்ன பண்றோம்? மறைக்கிறோம், எதையோ போட்டு. வராத மாதிரி நமக்கு நாமே மயக்கம் வந்துக்கிறோம். மாயையில நம்ம வேணும்னே விழுறோம். அது விஷயம் தெரிஞ்சிச்சுல போக வேண்டியதானே, போறதுக்கு மனசு வரல. அப்போ கொஞ்ச நாள் இருக்கு. இதுதான் சும்மா விஷயம் தெரிஞ்சு கொள்றோம், பிராக்டிக்கலா இல்லைங்கிறார். இப்படிதான் விஷயங்கள் இதுல இருக்கக்கூடியத அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்காக தான் விருந்து வச்சு மக்களை கூப்பிட்டு பரிமாறுறப்போ ஆதரவா பரிமாறுறாங்க. இனிமே பரிமாறுறப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும். யாராவது மாற்றி கேட்டா கூட தராதீங்க. இந்த மாதிரி செய்தா. இதைத்தான் இங்க சொன்னார். தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு, ஆண்டவனை அறிவதற்கு உரிய வழியாகும் இதுதான். ஒண்ணுமில்ல. இந்த 2 சுலோகம் என்ன சொல்லுது? 24ம் 25ம் நிறைவு பெற்றது. எந்த கருத்து அப்படின்னா, ஈஸ்வரனுக்கும் நமக்கும் சக்தி சித்துங்கிற உணர்வு ஒண்ணுதான். இயல்புல நாம எதுவும் வேறுபாடு இல்லை. வேறுபாடு எல்லாம் நாம வச்சுக்கிற உபாதியினால. இந்த உபாதி நமக்குத்தானே ஒழிய ஈஸ்வரனுக்கு கிடையாது. ஆண்டவனை பார்க்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம உபாதியை நம்ம கலந்துட்டே வந்துட்டா நாம சுயம் பிரகாசமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருவோம். அங்க ஈஸ்வரன் ஜீவன் 2 பொருளை பார்க்க மாட்டோம். இவ்வளவு சிம்பிளா இருக்கு 24ம் 25. அடுத்து சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற மாதிரி உன்னையே நீ உணர். நம்மளே நாம பார்த்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும்னு அதை சொல்றார். வள்ளுவர் கூட அதைத்தான் சொல்றாரு. பிறவியை போக்குறதுக்கு பேருதான் முக்தி. பிறவியை போக்குறதுன்றது என்னன்னா நம்ம அறிவுறதுன்னு அர்த்தம். அதை அவர் சொல்றாரு, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் அது என்ன செம்பொருள் காண்பது அறிவு. எதை செம்பொருள்னு சொல்றாரு? இந்த ஆன்மாவை, இந்த பிரம்மனை. இதுக்கு பேர் தான் செம்பொருள். மற்ற பொருள் எல்லாம் செம்பொருள் கிடையாது, செம்மையான பொருள். அதுதான் பிறப்பை போக்கும். பிறப்பு என்னும் பேரமை நீக்கும். சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு செம்பொருள் காண்பது அறிவு. எதுதான் அறிவுன்னா, திரிசத்தை கற்றுக்கொள்றதுல அறிவு இல்லை, இந்த செம்பொருளை கற்றுக்கொள்வதுதான் அறிவுன்னு இவரும் சொல்றார். இதைத்தான் நாமளும் சொல்றோம். இந்த உபாதியை நீக்கணும், செம்பொருள் தெரிஞ்சு. சரியா? சரி, சரணாவத்து சொல்லலாமா? அடுத்து பார்க்க போறது 26. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.